அவசரப்பட்டு ஊருக்கு போக சென்னையிலேருந்து கிளம்புனேன். எனக்கு கிடச்சது இந்த இன்டர்சிட்டியோடைய சீட்டர் கம் ஸ்லீப்பர் பஸ்ஸு. நான் ஸ்லீப்பரில் புக் பண்ணியிருந்தேன். இந்த ஜேர்னி ஒரு பர்ஃபெக்ட் ஜேர்னியாகவே அமைஞ்சது. இந்த வீடியோவோட எண்டில் பார்த்திங்கன்னா தெரியும், திருப்பி ரிட்டன் வந்ததுமே இன்டர்சிட்டியில் தான். ஏன்னா நான் போயிட்டு நெக்ஸ்ட் டேவே இமீடியட்டாக ரிட்டன் ஜேர்னி பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஜேர்னி ஒரு பர்ஃபெக்ட் ஜேர்னியாகவே இருந்தது. ஸோ நான் புக் பண்ணது போகும்போது ஒரு டபுள் ஸ்லீப்பரில். இந்த ஸ்லீப்பரில் கொடுக்கக்கூடிய அம்யூனிட்டிஸ் நல்ல வைட் விண்டோ, கர்டன்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா பிளாங்கெட்டு, சார்ஜிங் போர்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆம்ரெஸ்ட்டு எல்லாமே பார்த்தோன்னா சூப்பராக இருந்தது. ஸோ இந்த ட்ராவல் எனக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ரீடிங் லைட்ஸ் அப்போதைக்கும் ஒர்க் ஆகலை, ஏசி ஃப்ளோ செம்மாகவே இருந்தது. ஸோ கொஞ்ச நேரம் நைட் ஜேர்னி போயிட்டு ஒரு இடத்துல ரெஸ்டாரண்ட் கார் நிப்பாட்டினாங்க. ஸோ இது நம்ம உளுந்தூர்பேட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய அன்னபூர்ணா ரெஸ்டாரண்ட். இங்கே ஃபுட் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாவே தான் இருந்தது. நான் ஜஸ்ட் ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு என்னுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். இந்த இன்டர்சிட்டி பஸ்ஸில் அட்டாச்சு டாய்லெட்டோடு கொடுத்துருக்காங்க. ஸோ டாய்லெட் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரல. ஸோ திருப்பி நைட் ஜேர்னி கொஞ்சம் நேரம் கேபின் ரைடெல்லாம் பண்ணிவிட்டு நம்மளுடைய டெஸ்டினேஷன் பெரம்பலூர் கிட்ட இறங்க ரெடியாக இருந்தேன். திருச்சி சமயபுரம் கோவில் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறதுனால பாத யாத்திரையாக நிறைய பேர் நடந்து போயிட்டு இருந்தாங்க. ஸோ பெரம்பலூர் வந்தது, நான் இறங்கிட்டேன். அகெயின் ரிட்டர்ன் சென்னை வரதுக்குமே ஸ்ரீகிருஷ்ணா ஆப்ரேட் பண்ணக்கூடிய இன்டர்சிட்டி பஸ்ஸில் தான் புக் பண்ணியிருந்தேன். இந்த பஸ்ஸில் பார்த்திங்கன்னா எனக்கு சிங்கிள் ஸ்லீப்பர் கிடச்சிது. ஃபேர் 430 ஆனது. ஸோ உளுந்தூர்பேட்டை தாண்டி ஸ்ரீ பாலாஜி பவனில் ரெஸ்ட் ஆஃப் கார் நிப்பாட்டியிருந்தாங்க. ஸோ இந்த ஜேர்னி ரொம்ப பர்ஃபெக்டாகவே இருந்தது, ரொம்ப ஸ்மூத் ரைடாக இருந்தது. ஆனால் ரிட்டர்ன் ஜெர்னியில் பயங்கர ஒரு இம்பேக்ட் என்னன்னா செம்ம டிராஃபிக். அது நம்ம போகும்போதே தெரியும். பெரம்பலூரில் பார்த்திங்கன்னா 2 மணிக்கு பஸ் ஏறினேன். எத்தனை மணிக்கு நான் சென்னை ரீச் ஆகிருப்பேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நீங்கள் கடைசியில் பார்ப்பீங்க. விழுப்புரம் தாண்டி உளுந்தூர்பேட்டை கிட்ட டீசல் ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் நிப்பாட்டியிருந்தாங்க. ஸோ நானுமே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஸோ எடுத்ததுனால அங்கே இருக்கக்கூடிய பஸ்ஸில் இருந்த ரெஸ்ட் ரூம் நான் யூஸ் பண்ணேன். ஸோ பஸ்ஸில் இருந்த ரெஸ்ட் ரூம் ஓகே தான், கொஞ்சம் இன்னும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும். வர வழியெல்லாம் சின்ன சின்ன இடத்துல மழை ஓரளவுக்கு பெஞ்சிட்டு இருந்தது. மேல்மருவத்தூர் கோவில் சீசன் அப்படிங்கிறதுனால பயங்கரமாகவே டிராஃபிக் இருந்தது. மேல்மருவத்தூர்லேருந்து சென்னை வரத்துக்கே ஆல்மோஸ்ட் 3.5 hours 4 hours கிட்ட ஆகிருக்கு. டிராஃபிக்கெல்லாம் தாண்டி சென்னை வரத்துக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 7 o'clock கிட்ட ஆயிடுச்சு. மழையை நல்லாவே பெஞ்சிட்டு. ஸோ ஒரு வழியாக நான் இறங்கக்கூடிய இடத்துக்கு ரீச் ஆகிட்டேன். ஸோ இதில் ஒரு ட்விஸ்ட் இருந்தது. என்னென்னா கிளாம்பாக்கமில் நான் வந்த பஸ்ஸுலேருந்து இறக்கி வேறு ஒரு இன்டர்சிட்டியில் தான் ஏற்றி விட்டாங்க. அந்த பஸ் ஏதோ கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வழியாக பார்த்தோன்னா நான் இறங்கக்கூடிய டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.